இன்றைக்கி பார்க்க போகிறது போலீஸ் அண்ட் அக்யூஸ்ட் கான்வர்சேஷன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பையன் நைட்டு 11 மணிக்கு ரோட்டில் நடந்துகிட்ருக்கான். போலீஸ் ரவுண்டுக்கு வர்றப்ப பார்த்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏய் क्या कर रहा है? इतने बजे तेरा यहाँ क्या काम है? அப்படின்னா, ஏய் என்ன பண்ணுற இந்த டைமில் இத்தனை மணிக்கு உனக்கு என்ன வேலை? அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், சார் मैं मेरे दोस्त का इंतज़ार कर रहा हूँ. என் நண்பனுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். इतनी देर तक क्या काम से आया है? இவ்வளோ நேரமாவா? என்ன வேலையா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. சார் मैं कोई गलत काम नहीं कर रहा हूँ, बस मेरा दोस्त का इंतज़ार कर रहा हूँ. சார் நான் எந்த தப்பான வேலையும் செய்யலை, நான் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு நான் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். तेरे हाथ में क्या है? உன் கையில் என்ன இருக்குது? कुछ नहीं है சார், எதுவுமே இல்லை சார். तेरा नाम क्या है? உன் பேர் என்ன? मेरा नाम राजेश है सर, என் பேர் ராஜேஷ். तेरा दोस्त का नाम क्या है? உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? मेरे दोस्त का नाम बबलू है. तेरा घर कहाँ है? உன் வீடு எங்கே இருக்குது? तेरा दोस्त कहाँ से आ रहा है? உன் ஃப்ரெண்டு எங்கே இருந்து வர்றான்? நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணுற? यहाँ तू क्यों इंतज़ार कर रहा है? फटाफट बैग खोल के दिखा. டக்குன்னு பேக்கை திறந்து காட்டு. வர்ணா தானா லே ஜாவுங்கா. இல்லைன்னா வர்ணான்றது வர்ணான்றது இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். வர்ணாவுக்கு பதிலாக நஹித்தோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இல்லை என்றால் ஒன்று தானான்றது ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है சார் मैं बैग खोल के दिखाता हूँ. சரிங்க சார், நான் பேக்கை திறந்து காட்டுறேன். सर इसमें कुछ भी नहीं है सर. सर इधर எதுவுமே இல்லை சார். ठीक है मैं आँखों से देख लेता हूँ, तसल्ली हो जाएगी. அப்படின்னா நான் கண்ணால் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है सर खोल दिया. திறந்துட்டான். कपड़े हैं और कुछ नहीं है सर. துணி தான் இருக்குது, இன்னும் வேறு எதுவும் இல்லை சார். ठीक है कपड़े एक एक करके बाहर निकाल. துணி ஒன்று ஒன்றா எடு வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் मैंने बताया ना சார் इसमें कुछ भी नहीं है, सिर्फ कपड़े हैं. சார் நான் சொன்னேன்ல சார், இதில் எதுவுமே இல்லை, துணி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है तू आखिरी तक के पूरे कपड़े निकाल के बता तभी ही मानूंगा. நீ கடைசி வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியில் போடு, நிக்கால்னா எடு, தபிஹி மானுங்கன்னு அப்போ தான் ஒத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ठीक है சார் பூரா கப்படா நிக்கால் தியா. எல்லா துணியுமே எடுத்துட்டான். ये क्या है? இது என்ன? ஒரு துணி. ये मोटा लग रहा है, ये कपड़ा ही है क्या? இது மந்தமாக, அதாவது மோட்டானா குண்டுன்னு சொல்லலாம், மந்துன்னு அதாவது உப்பி இருக்கும்ல, அதையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ये मोटा लग रहा है, इसके अंदर क्या है? இது குண்டாக இருக்குது, என்ன சொல்லுவாங்க, மோட்டாவாக இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. कुछ नहीं है सर ये कपड़ा ही है. ठीक है उसको खोल के दिखा. அதை எடுத்து காட்டு, அதை திறந்து காட்டு அப்படின்னே. उसको झटक के दिखा அப்படின்னா உதறி காட்டு அப்படின்னு அர்த்தம். இஸ்கோ அப்படின்னா இதை உதறி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है சார் உதறி காட்டுறான். झटक के दिखाता है அப்படின்னா உதறி காட்டுறான். सर मैंने बताया था ना इसमें कुछ भी नहीं है. तो एक पुड़िया नीचे गिरती. एक पुड़िया नीचे गिरती அப்படின்னா तो एक पुड़िया नीचे गिरती அப்படின்னா ஒரு பொட்டணம் கீழே விழுது. அது நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏதோ ஜஸ்ட் ஒரு கற்பனை, விழுது. ये क्या है? இது என்ன அப்படின்னு போலீஸ் சார் கேட்குறாரு. कुछ नहीं है सर कुछ नहीं सर ये मैं खाने के लिए तंबाकू रखा हूँ. எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை சார். அந்த தம்பாக்குனா போயலை. நார்த் இந்தியாவில் புயலெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்கல்ல, அதனால்
போயலை அப்படின்னு சொல்கிறாங்க. इसे देख के तो लग रहा है कि ये तंबाकू नहीं है. இதை பார்த்துட்டு என்ன தோணுதுன்னா இது தம்பாக்கு இல்லை அப்படின்னு. இசை தேக்கே தோ நஹி லக் ரஹா ஹை அப்படின்னா இதை பார்த்து தோணவில்லை இது தம்பாக்கு என்று, போயலை என்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. नहीं नहीं सर तंबाकू है, तंबाकू खाता हूँ सर, 10-20 रुपये का है सर, ऐसा मत करो சார். நான் வந்து தம்பாக்கு சாப்பிடுவேன், 10-20 ரூபாது தான், இப்படிலாம் செய்யாதீங்க சார். मैं गरीब आदमी हूँ, நான் ரொம்ப ஏழை சார். अच्छा गरीब आदमी रात के 11 बजे तू क्या कर रहा है? ஏழை பையன், ஏழை ஆள், நைட்டு 11 மணிக்கு என்ன பண்ணுற? सर मैंने तो बताया ना सर, நான் தான் சொன்னேன்ல சார், मेरे दोस्त का इंतज़ार कर रहा हूँ, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு. ठीक है तू चल, तेरा दोस्त को थाने बुलाते हैं. ஓகே ஓகே நீ நட, உன் ஃப்ரெண்டை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடலாம். नहीं சார் उसको क्यों बुलाएंगे சார்? இல்லை சார் அவனை எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? तो आने दो ना थाना, क्या जा रहा, तेरी गलती नहीं है ना. அப்போது வரட்டுமே ஸ்டேஷனுக்கு, உன் தப்பு எதுவுமே இல்லை. சார் சார் ஐசி நான் இன்சாஃபி மத் கரோ சார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்னே மே உஸ்கா தோஸ்த் ஆ ஜாத்தா ஹை, அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. फिर उसको दोस्त से पूछते हैं कि तू कहाँ से आ रहा है. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. वो बताता है, அவன் சொல்கிறான் मैं गाँव से आ रहा हूँ, நான் ஊர்லேருந்து வர்றேன். तो ये तेरा इंतज़ार यहाँ क्यों कर रहा है. அப்போது இவன் உனக்காக இங்கே ஏன் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கிரிப்ட்லாம் நான் எழுதலைங்க, ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு என்ன தோணுதோ அடிச்சு விட்டுட்டேன். முன்ன பின்ன தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதாவது வார்த்தைகள் எல்லாமே கரெக்டு, ஆனால் நானாக கற்பனை பண்ணதுனால ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன். ஆனால் வார்த்தைகளை தான் கவனிக்கணுமே தவிர அந்த கதை எந்த டைரக்ஷனில் போகுது அதை விட்டுருங்க, வார்த்தைகளை மட்டும் கவனித்து அதே மாதிரி பேசுங்க. அதே மாதிரி எங்கேயாவது யாராவது பேசுனா புரிஞ்சுக்கோங்க. மிச்சத்தை சொல்கிறேன். सर मेरा ट्रेन लेट आ गया स्टेशन, इसलिए देर से आया, इसलिए मेरे दोस्त को बुलाया मेरे घर जाने के लिए, क्योंकि इस समय पे ऑटो मिलेगा, टैक्सी मिलेगा या नहीं मिलेगा मुझे पता नहीं ना, इसलिए बुलाया. அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து நான் கூப்பிட்டேன், இந்நேரத்தில் லேட் ஆயிடுச்சு என் ட்ரெயின், இந்நேரத்தில் எதுக்கு கூப்பிட்ருக்கேன்னா, फिर सर पूछते हैं कि टिकट बता, तो फिर वो टिकट दिखाते हैं. சார் கேட்குறாரு டிக்கெட் காட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க வந்து டிக்கெட் காமிக்கிறாங்க. டிக்கெட்டு டேட் பராபர் रहता है, டிக்கெட்டு வந்து கரெக்டாக டேட் இருக்குது, डेट तारीख हिंदी ला. फिर वो पुड़िया को सूंघ के देखते हैं, वो सही में तंबाकू ही रहता है. அந்த புடியாவை மோந்து பார்க்குறாங்க, அது தம்பாக்கு தான். ठीक है आइंदा ऐसे आधी रात में मुझे दिखेगा तो अंदर कर दूंगा. ஆயிந்தா அப்படின்னா இனிமேல், ஆதி ராத்னா மிட் நைட்டில் இங்கே இருந்தேன்னா உன்னை உள்ளே தள்ளிடுவேன், அந்தர் கருதுவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है சார் தன்யவாத் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் தன்யவாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது, அந்தளவுக்கு எனக்கு தெரியாது, ஸோ ஏதோ நல்லா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, எந்த டாப்பிக்கை நான் கொண்டு வரேன் அப்படின்றத கேளுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி, துஜே அந்தர் கர்தூங்கா அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்தியில்? ஆப்ஷன் கொடுத்துட்றேன், என்ன அர்த்தம் அப்படின்னு பதில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பதில் சொல்கிறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. क्यों ध्यान नहीं दे रहे, क्यों ध्यान नहीं दे रहे हैं, அந்த தான் நம்ம ஷார்ட்டாக क्यों ध्यान नहीं दे रहे அப்படின்னு சொல்கிறோம். அதாவது படிக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது கிடையாது. நம்ம தமிழுமே அதே மாதிரி தான், ஹிந்திலையும் அதே மாதிரி தான். கட் பண்ணிடுவோம், அந்த லாஸ்ட் வார்த்தையை கட் பண்ணிடுவோம். ஏன் கவனம் செலுத்த மாட்டேங்கிற, ஏன் கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்றதுக்கு. சரி ஓகே. அவர் இன்னும்
என்னங்க? क्यों दिया नहीं दे रहे ஆமாம், கியூ தியான் நஹி தே ரே. ஆமாம், ஏன் கவனிக்க மாட்டேங்கிற? அவர் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க. वो ம் काम ம் काम कर रहा है अभी तक ஆ वो अभी तक काम कर रहा है வெரி குட், வெரி குட். சூப்பர் சார். பரவாயில்லையே. ஓகே.